வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் மெமரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வகையில் நமக்கு நீங்கள் பார்க்க போகிறது பி பிளாக் எலிமெண்ட்ஸில் குரூப் 13 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றால் இது நீட் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லை, 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ முதல்ல ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துடலாம். பாபர் அலி கேவ் அண்ட் இந்தியன் டைம் பீஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு எப்படி அந்த இதை எழுதுறதுன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரூப் 13 வந்து போரோன் குரூப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் போரோனோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. இதை நீங்கள் பாப்பரில் இருக்கக்கூடிய பிஏ வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி அலுமினியமில் இருக்கக்கூடிய ஏஎல் இருக்குது பார்த்தீங்களா, இது அலியில் வரக்கூடிய முதல் 2 எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். கேலியமில் என்ன இருக்குது? ஜிஏ இருக்குது, அதோட சிம்பிள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த ஜிஏ வந்து நம்ம கேவில் இருக்கக்கூடிய ஜிஏ வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இண்டியமில் இருக்கக்கூடிய ஐஎன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்தியனில் இருக்கக்கூடிய ஐஎன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டைம் பீஸில் இருக்கக்கூடிய டிஐயை வச்சு தாலியமோட சிம்பிளான டிஐயை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்துக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.